காட்டுக்கே ராஜா சிங்கம். அது பலத்திலயும் சரி வீரத்திலயும் சரி, அதை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஆனா அதே சிங்கம் ஒரு மானை துரத்தும் போது மான் தான் பல தடவை ஜெயிச்சு தப்பிச்சிருவது. லாஜிக்கலி சிங்கம் தானே ஜெயிக்கணும், ஆனா மான் தான் ஜெயிச்சிருவது. அது எப்படி பாசிபிள்? அதுலதான் லைஃபோட பெரிய சீக்கிரட்டே இருக்கு. சிங்கம் ஓடுது, அது எதுக்காக ஓடுது? அதோட ஒருவேளை சாப்பாட்டுக்காக மட்டும்தான் ஓடுது. அது அதோட ஜஸ்ட் நீட். சாப்பாடு கிடைக்கலன்னா அடுத்த மானை பாத்துக்கலாம்னு போயிட்டே இருக்கும். ஆனா அந்த மான் அது சாப்பாட்டுக்காக ஓடல, அது அதோட உயிருக்காக ஓடிட்டு இருக்கு. அது அதோட பர்பஸ். இது ஃபெயில் ஆனா செகண்ட் சான்ஸே கிடையாது, கேம் ஓவர். இப்ப நீங்களே சொல்லுங்க, உங்க லைஃப்ல நீங்க சிங்கமா ஓடிட்டு இருக்கீங்களா இல்ல மானை ஓடிட்டு இருக்கீங்களா? நல்ல வேலை வேணும், சேலரி வரணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், இதெல்லாம் சிங்கம் பசிக்காக ஓடுற ஓட்டம் மாதிரி. இதுக்காக ஓடுனா கொஞ்சம் தூரம் தான் ஓட முடியும். டயர்டானா கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஆனா இது என் லைஃப், என் கனவு, இது அடைய முடியலன்னா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்ல. இதுதான் மானோட ஓட்டம். இதுக்கு பேர் தான் பர்பஸ். இப்படி ஒரு நோக்கத்துக்காக ஓடும்போது உங்களுக்கு டயர்ட் ஆகவே ஆகாது, பெயின் தெரியாது, முன்னாடி இருக்கிற கோல் மட்டும் தான் தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீடுக்காக ஓடுறவங்களோட பர்பஸுக்காக ஓடுறவங்க தான் எப்பவுமே வேகமா ஓடுவாங்க. சோ உங்க வை என்னன்றது முடிவு பண்ணுங்க. நீங்க ஜெயிக்கிறதும் தோக்குறதும்